Okay, let's go. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா vlog. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பட்டம் சம்மந்தமான ஒரு வீடியோ. இப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னடா என்ன பட்டா காய்ச்சல் முடியலை போலேண்டு. இது தைப்பொங்கல் முடிய மட்டும் முடியாது. எல்லாருக்கும் தெரியும் பட்டம் ஏற்றுறதுல லெவல் 1 வந்து வாலாக்குடின்னு சொல்கிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே வாங்கிக்கலாம் 10 ரூபா. இப்போ அந்த விலை 60லேருந்து 70 ரூபா போகும். அப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா எப்படி இதை ஈஸியாக நாங்கள் வீட்லேயே செய்யலாம்னு சொல்லி. அப்போ இந்த சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை நீங்களே உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து மேக் பண்ணி நீங்களே ஏற்றிக்கலாம். வைக்கும் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். பட் இந்த ஃபோனோட பிள்ளைகள் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தையும் குறைக்கலாம். அதோட வந்து என்ன சொன்னால் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுற வந்து ஒரு சுயதொழில் செய்ய விரும்புகிறார்கள். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்களே பட்டம் செய்யலாம். ஏன்னா முந்தி வந்து எல்லா கடையிலையும் வாலாக்கொடி இருக்கிறது. இப்போ வெகு சில கடையிலான் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 60-70 ரூபா போகுது. ஆனால் உற்பத்தி செலவு வேண்டாம் அப்படின்னு ஒரு 25 ரூபாக்களே முடியும் இது. அப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. வேண்டாம் அதை நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம். இப்போ முக்கியம் வந்து என்னென்ன பட்டத்துக்கு எங்களுக்கு அந்த ஒட்டுறதுக்கு பசை ரெடி பண்ணணும். நாங்கள் வீட்டில் 1-2 தேவைக்கு சேர்க்க நார்மலாகவே பசை ரெடி பண்ணலாம். ஆனால் நாங்கள் விற்பனை ரீதியாக செய்யக்கில்ல கொஞ்சம் வித்தியாசமான மெதட் இருக்குது. எப்படி அந்த பசை செய்கிறேன்டா பார்ப்போம். வளமையாக நாங்கள் பசை வீட்டில் செய்கிறதுக்கு எங்களுக்கு சுடுதண்ணியும் கோதுமை மாவும் நாங்கள் பாய்க்கிறோம். நாங்கள் இது வீட்டு தேவைக்கு. ஆனால் நாங்கள் இதை வர்த்தக ரீதியாக பட்டம் செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நாங்கள் இந்த பசைகளை இந்த நீல கலராக இருப்போம். இதை போடுவோம். நீங்கள் என்ன ரத்தின கல்லை நினைக்கக்கூடாது. இதை சொல்கிற செப்பு செல்வே துருசன்னு சொல்கிறது. இது பரத்தில் ஸ்ரீமுருகன் மருந்து கடையிலே கிடைக்குது. இது நாங்கள் ஏன் இந்த பசைகளை போடுறோம்னு சொன்னால் பசையை வந்து சில நேரம் பூச்சிகள் சாப்பிடும். நாங்கள் பட்டை மூட்டி வச்சு முடிய அதுவும் ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் கடைக்கு பட்டங்கடி கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் நார்மலாக மாவில் பசையை செய்து கொடுக்குற சமயத்தில் என்ன நடக்கும்? பூச்சி வந்து அரிச்சு போடும். அப்போ அதால் நாங்கள் என்ன இதுக்குள்ள ஒரு 2-3 பளிங்கு இந்த நீல கலர் செப்பு செல்வேட்டை போட்டோமா இருந்தால் பூச்சி அந்த பசையை சாப்பிடாது. ஸோ ரத்த ரீதியாக நீங்கள் செய்யல இதை பின்பற்றணும். நாங்கள் ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து அதுக்குள்ள இந்த நீல கலர் இந்த பளிங்கு 2 போடுவோம். அதுக்குள்ள போட்டுட்டு இதில் பசை மேக் பண்ணக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் சுடு தண்ணி நல்ல ஹீட்டாக இருக்கணும். பசை வந்து தண்ணி மாரி வரக்கூடாது. நல்ல பேஸ்ட் பதத்தில் இருக்கணும். நல்லா சூடான சுடு தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கல நல்லா ஒரு பசை பதத்துக்கு வரணும். அந்த அவிஞ்சி தண்ணியாக வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் அதை மேக் பண்ணோம். தண்ணியாக வந்து என்னென்னா பட்டம் கிளிக்கும். அது பாலாக்கொடியை கட்டாயம் இது வந்து இந்த பசை பருவத்தெலாம் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பசையை நாங்கள் இந்த சரி அந்த பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துட்டோம். கலரும் பார்த்தீங்கன்னா இதை நீளமாக வந்திருக்கும். நீங்கள் வீட்டில் உங்களை பிள்ளைகளோட செய்யக்கில் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இந்த செப்பு செல்வேட்டு இதுக்கு நீங்கள் போட வேண்டாம். நீங்கள் வர்த்தக ரீதியாக பட்டம் கட்ட போகிறீங்கன்னா மட்டும் இதை பாவிங்கோ. இதை பாவிச்சவரை கையில் நீட்டாக கழுவி கொள்ளுங்க. மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு 8 ஆழத்தில் இதை வச்சுக்கொள்ளணும். இப்போ பாருங்கள் இந்த செப்பு செல்வை நாங்கள் போட்டதால் ஒரு நீல கலருக்கு வந்துட்டு இது பசை. அப்போ இது இனி பூச்சிகள் அரிக்காது. இது வந்து வர்த்தக ரீதியாக கட்டைக்க மட்டும்தான் நீங்கள் இதை பாவிக்கணும். குழந்தை பிள்ளைகளோட செய்யக்கில் இதில் நீங்கள் பாவிக்க வேண்டாம். வாலாக்கொடி செய்வதற்கு என்னென்ன சாமான் வேணும் என்றால் எங்களுக்கு 3 ஈக்கு வேணும். ஒரு ஈக்கு நல்ல நீட்டான ஈக்கு, மற்றது ஒரு ஈக்கின்ற இந்த நுனி வரக்கூடிய மாதிரி முறிச்செடுத்துக்கொள்ளணும். நுனி தான் தேவை வளைச்சொட்டுறதுக்கு. அப்படி 2 ஈக்கு, மற்றது ஒரு முழு ஈக்கு, மற்றது ஒரு சிவத்த கலர் டிஷ்யூ. அது சிவப்பண்டில் நீங்கள் என்ன கலரும் பாவிக்கலாம். மற்றது வெள்ளை வந்து குறைவாக தான் முடியும். சின்ன கீழாம்பட்டி ஒட்டுறதுக்கு தான். மற்றது நாங்கள் ரெடி பண்ண பசை, கத்திரிக்கோல், அப்புறம் இந்த தையல் நூல், இவ்வளோ தான் செய்கிறதுக்கு தேவையான சாமான். வீட்டில் ஈஸியாக செய்து கொள்ளலாம். வாலாக்கொடி கட்டுறதுக்கு அதாவது இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கொள்ளும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா இந்த நாங்கள் அரைவாசி அமுறிச்சி வச்ச ஈக்கு அது 2ஐயும் சேர்த்து கட்டணும். அப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். ஏன்னா 2 பக்கம் இந்த ஈக்கின நுனி போய் தான் வேணும் வளையிறதுக்காக. அதுக்காக இந்த ஈக்கை நாங்கள் ஜாயின் பண்ணி கொள்வோம். தையல் நூல் எடுத்து இதை நாங்கள் வடிவாக சுற்றி கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 ஈக்கையை நாங்கள் இணைச்சிட்டோம். இனி என்ன செய்ய போகிறோம்னா இந்த பெரிய ஈக்கில் ஓரளவுக்கு ஆக மேலே இல்லாமல் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேலே இருக்கக்கூடிய மாதிரி இந்த பெரிய ஈக்கு சரியாக சென்டரில் வரணும். இந்த ஜாயின் சண்டினே சென்டரில் வரணும். சரி பாதியாக வரக்கூடிய மாரி நாங்கள் வச்சு ஆக கீழேயும் போகக்கூடாது, ஆக மேலேயும் போகக்கூடாது. கிட்டத்தட்ட அரைவாசிக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். இது நாங்கள் அதை வைக்கிற இந்த ஈக்கு வச்சு சரி சென்டரில் இந்த ஈக்கை வச்சு கட்டணும். நாங்கள் இப்போ நாங்கள் இந்த வாலாக்கொடிக்கு தேவையான ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு குருசு மாதிரி வந்திருக்கும், அதாவது சிலுவை மாதிரி. இதெல்லாம் இந்த டிஷ்யூ வர போது இப்படி வளைஞ்சு வர முடியும் பட்டம். இது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். நான் ஒட்டிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. இதான் ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டா சரி.
இப்போ நாங்கள் அடுத்தது இந்த வாழாக்குடி தொகையினால டிஷ்யூவை வெட்டணும். அண்ணளவாக 30 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய மாதிரி பக்க நிலம் 30 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய மாதிரி சதுர அளவாக டிஷ்யூவை வெட்டினா ஓகேயா இருக்கும். இப்போ இது அளந்தெல்லாம் வெட்டோண்டு இல்லை, நீங்கள் அனுபவத்தில் வந்து ஈஸியாக செய்யலாம். ஒரு அண்ணளவாக இப்போ 30 நான் வீடியோக்காக சொல்கிறேன், 30 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சதுர துண்டை இந்த டிஷ்யூவை வெட்டிக்கொள்ளணும். ஓகே, அதை வெட்டிக்கொள்ளும். அடுத்ததாக என்ன செய்கிறோன்னா, இந்த வெள்ளை டிஷ்யூவில் 2 கீழத்தை வெட்டிக்கொள்ளுவோம் பின்னுக்கு அந்த ஈக்கை வச்சு ஒட்டி கொள்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 30 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சதுரமாக வெட்டி எடுத்துட்டோம். அதில் வந்து என்ன சொன்னால், இந்த நான் கட்டி வச்ச ஃப்ரேமே இதில் இப்படி தான் வச்சு ஒட்ட போகிறோம். அப்போ ஒரு வெள்ளை டிஷ்யூ வேணும், ஃபுல்லாக ஒரு குளபலாத்தையும் கவர் பண்ணி ஒட்டுறதுக்குன்னு எடுத்து பார்க்கல. மற்றது இந்த குறுக்கில் கவர் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேணும். ஒரு வெள்ளை டிஷ்யூலையும் அதுக்கிட்ட கீழங்களை வெட்டி கொள்ளணும். அடுத்து என்னென்றால், இந்த ஃப்ரேமை நாங்கள் என்ன செய்வோம்னால், இந்த ஃப்ரேமின் இந்த குறுக்கு சட்டம் வந்து இந்த சதுர அரைவாசிக்கு மேலே இருக்கும். அப்போ தான் பட்டம் சரியாக வளைஞ்சு எங்களுக்கு இப்படி இந்த ஷேப்பில் வரும். அரைவாசிக்கு மேலே இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரேமை செட் பண்ணி போட்டு, இப்போ ஈக்கை செட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னாலும், இந்த மிகப்பெரிய கீழத்துக்கு நாங்கள் பசையை பூசணும். பசையை பாருங்க, பேஸ்ட் மாதிரி இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்தால் எல்லாமே கிழிஞ்சு கொண்டு கையோடு வந்துடும், ஒட்டையில இந்த பட்டம். ஸோ நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும். வடிவாக இந்த பசையை இந்த கீழத்தில் எல்லா இடம் பிடிக்கக்கூடிய போடும். ஏன்னா இந்த பட்டத்தின் இந்த ஃப்ரேமை வந்து இந்த பட்டத்தின் டிஷ்யூவோட வச்சுக்க போது இந்த ஒட்டுற டிஷ்யூ தான். இப்போ வடிவாக நாங்கள் வந்து இந்த டிஷ்யூ ஃபுல்லாக நாங்கள் பசையை அப்ளை பண்ணி கொள்வோம். இப்போ நாங்கள் வடிவாக இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டோம் இந்த பசையை. அதை என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மெயின் ஃப்ரேமில் இந்த மெயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படியே வச்சு அதுக்கு மேலே அப்படியே ஒட்ட வேண்டியான். சரியா நேராக வச்சு அப்படியே ஒட்டிட வேண்டியான்னு வச்சு ஒட்டுறதான் வேலை. அப்படியே வடிவாக அதை நாங்கள் ஒட்டுவோம். முதல் நாங்கள் இந்த நேராக ஒட்டிட்டோம். இனி என்ன செய்ய முடியாது, இந்த குறுக்கு ஃப்ரேமையும் அதே மாதிரி இதெல்லாம் அட்டாச் பண்ணி கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை நாங்கள் அப்படியே ஒட்டி கொஞ்சம் காய வச்சுட்டோம். காஞ்ச பிற்பாடு என்ன செய்யணும்னு சொன்னால், நடுவில் ஒரு வெயிட்டை வைக்கணும் இதுக்கு சப்போர்ட்டாக வச்சுட்டு கொஞ்சமாக பசியை எடுத்து லைட்டாக எடுக்கணும். கிணக்க போடக்கூடாது, லைட்டாக எடுத்து இந்த மூலையில் கொஞ்சமாக பூசிக்கொள்ளணும். கிணக்க போட்டால் பிஞ்சிடும். லைட்டாக கொஞ்சமாக போட்டுட்டு என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த ஈக்கை அப்படியே வளைச்சி கொண்டு போகிறோம். இதுதான் படத்தில் ஷேப் இருப்பது. வளைச்சி கொண்டு சரியாக இல்லை வச்சுட்டு இதை அப்படியே மடித்து ஒட்டி விடுறது, அவ்வளோதான் வேலை. ஆனால் கேர்ஃபுல்லாக செய்யணும். கிணக்க பாச பூசினா அது கிழிச்சு கொண்டு போயிடும். போன ஃபிட்பாடு அந்த பக்கம் ஒரு வெயிட்டை மேலே வைக்கணும். அதே போல் மற்ற பக்கத்துக்கு லைட்டாக கொஞ்சம் பசு எவ்வளோ அளவு தூரம் பூசுனீங்களோ அவ்வளோ அளவு பூசணும். சரி சமனாக இருக்கணும் பட்டம். பூசிட்டு அதேமாதிரி ஈக்க மடித்து வச்சுட்டு அப்படியே மடித்து ஒட்ட வேண்டிய ஒட்டிட்டு இந்த பக்கம் ஒரு வெயிட்டை வைப்போம். மற்றது இந்த கரவை ஈக்குன்னு இல்லை மெல்லியாக ஈக்கு வச்சிங்கண்டா இந்த ப்ரொசீஜர் ஈஸியாக முடியும். இது காஞ்ச பிற்பாடு நாங்கள் எடுத்து பார்ப்போம் எப்படி பட்டம் வருதுன்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் காய வச்சுட்டோம். எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குங்களா பட்டம் வந்து. முதல் மிடில் இருக்கிற வெயிட் எடுப்போம். ஓகே, வடிவாக தான் கிடக்கு. இப்போ முதலாவது சைட்டை எடுத்து பார்ப்போம். ஓகே, அது நீட்டாக இருக்குது. இப்போ அடுத்த பக்கம் எடுக்கல இந்த விரலால் இதை அமர்த்தி கொண்டு விடுங்க சப்போர்ட்டுக்கு. இதை விட்டு பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்ட். நம்ம பட்டம் இப்போ இப்படி வந்து 2 பேருங்க பர்ஃபெக்டாக ஒரு வாழாக்கொடி ரெடி. உங்களோட முன்னாலே செய்த வாழாக்கொடி. இதில் இந்த அடிஷ்னலாக இருக்கிற நீட்டாக ரைக்களை நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் இது கொஞ்சம் மெல்லி சண்டை வழியாக நான் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு வாழாக்கொடி ஒன்று ரெடி ஆகிட்டுது. பாருங்க பின்னுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்லி பர்ஃபெக்டாக இருக்குது. இதே நாங்களே இனி ஏற்றலாம். பட்டம் வழியாக கட்டிட்டோம். இதுக்கு என்னென்ன முச்சை ஓடுறான்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு பட்டம் கட்ட தெரியும், முச்சை ஓட தெரியாது. ஸோ முச்சை ஓடுற பெரிய கஷ்டம் இல்லை. என்னென்னா இதுக்கு ஒரு கொஞ்சம் நீளமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி நீளமான நூல் எடுத்துகிட்டு முதல்ல இந்த மிடில் கட்டணும். நாங்கள் இந்த ஈக்கு வந்து ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது பாருங்கள், இந்த மிடில் இதில் கட்டணும் நாங்கள். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா
அதில் ஒரு சின்ன ஈக்கு வச்சு ஒரு ஓட்டையை குத்திட்டு இந்த ஓட்டை வழியாக நாங்கள் நூலை செலுத்தி அப்படியே பின்பக்கத்தால் மெட்ட ஓட்டை வழியாக விட்டு முன்னால் எடுக்கணும். எடுத்து இது ஒரு கட்டு அவ்வளோதான். எடுத்துட்டு அண்ணளவாக கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் இப்படி இருக்கத்தக்கனையா இவ்வளவு மேலே இருக்கத்தக்கனையா வச்சு இதில் கீழே ஒரு கட்டு, இதில் கீழே அந்த ஈக்கில் ஒரு கட்டு இல்லை இடையிலே ஒரு ஓட்டையை போட்டு கட்டலாம், பிரச்சனை இல்லை. ஈக்குக்கெல்லாம் கட்டலாம். நல்லா டைட்டாக கட்டிட்டு கீழே கொஞ்சம் நூலை விடுங்க. இதில் நாங்கள் வாழை கட்டிக்கொள்ளலாம். இப்போ என்ன செய்வோம், இங்கே ஓரளவுக்கு பட்டத்தின் மேல் பகுதிக்கிட்ட அப்படி இருக்கக்கூடிய மாதிரி தூக்கினா பட்டம் கிட்டத்தட்ட ஒரு சாய்வாக இருக்கணும், ஓரளவுக்கு சாய்வாக. ஆக இப்படி இருக்கக்கூடாது, சாய்வாக இருக்கக்கூடாது, ஓரளவு மெல்லிய சாய்வாக இருக்கக்கூடிய மாதிரி இதில் ஒரு முடிச்சொல்ல போடணும். முடிச்சு கீழேயும் வரக்கூடாது, மேல் பாதியை தாண்டி மேலேயும் போகக்கூடாது, வரக்கூடிய மாதிரி வச்சு இதில் ஒரு முடிச்சை போட்டிங்கன்னா இப்படி உங்களுக்கு முடிச்சு வந்துருப்பாங்க. பட்ட ஒரு மெல்லிய ஒரு சாய்வில் இருக்கக்கூடிய மாதிரி. ஆக இங்கெல்லாம் போட்டால் இந்த கீழே இப்படி போயிடும், இப்படி போகக்கூடாது, ஒரு சின்ன சாய் இப்படி மேலே ஏறுமோகம் இருக்கக்கூடிய போட்டு வந்தால் சரி தான் முடிச்சு. இதில் நாங்கள் நூலை கட்டிட்டு இதில் வாழையும் கட்டி இந்த பட்டத்தை நாங்கள் ஈஸியாக ஏற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் அப்படி இந்த வாழைக்கொடி மேக் பண்ணுறான்னு சொல்லி. இது மாதிரியான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது இது ஈஸியாக செய்யலாம், சின்ன பிள்ளைகளுக்கு செய்து பாருங்க. இதை ஏற்றின வீடியோ என்ன மாரி உண்டோ அதை நான் ஆட் பண்ணிடுவோம் பாருங்க.